எஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்னுடைய ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அது போக நான் இன்னும் 2 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று இருக்குது. இன்னொரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் வந்து அதுக்கான ஒர்க்கு வந்து போயிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ சரியாக போட முடியல. அதனால் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே என்னால் வீடியோ போடாமல் நின்றுருச்சு. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நடந்துருந்தது, நம்ம அதை கவனிக்க முடியல. அதாவது வந்து வீடியோ போட முடியல, நான் கவனிச்சிட்டே தான் இருந்தேன், நான் அதை வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட்டு மார்க்கெட் கண்டிஷன் என்ன இருக்குது, இப்போது குளோபல் வைஸில் நமக்கு எதனால் மார்க்கெட் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இப்போது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிடுறேன். www.investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ரீமியமான கோர்சஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக 1 by 1 பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றினது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் அந்த நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட் சினாரியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கிளியராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வந்து ஃபால் ஆகிட்டே தான் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இப்போ வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட் லெவலில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல், மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக பாட்டம் பார்த்திங்க இல்லையா, அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. ஆனாலும் அதே சேம் கண்டிஷன் லெவலில் தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜே பார்த்திங்கன்னா, இந்த ஏற்கனவே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆனால் ஒரு 2-3 டைம் பவுன்ஸ் ஆனால் அதே சேம் ஸ்டேஜ் ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் சப்போர்ட் ஏரியாவில் கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. கிளியராக இன்னும் அடுத்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் ஃபால் ஆக போகுதா இல்லை ரிவர்சல் ஆக போகுதா அப்படிங்கிறத வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத நிலமையில் அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இப்போ மார்க்கெட் இருக்கக்கூடிய ட்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட 26,600 கோடிக்கு வந்து 15 நாளில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய லெவல் செல்லிங் தான். எஃப்ஐஐ பெரிய லெவலில் செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் அதனால தான் பெரிய லெவல் செல்லர்ஸில் வந்து ஹேப்பனிங் ஆனதுனால தான் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எஃப்ஐஐயோடைய செல்லிங் பாயிண்ட்டை பார்க்கும்போதும் தெரியுது, 26,600 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு பார்ட்டு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இந்தியன் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா US டாலருக்கு எகென்ஸ்டாக பயங்கரமாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, இப்போ வந்து காப்பாற்றிருக்காங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து RBI இன்டர்வென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்தியன் ருப்பீஸ் வந்து ஏன் விழுகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 காரணம், 2-3 காரணங்களோடு இருக்கலாம். முதல் காரணம் நான் சொல்கிறேன், 2வது காரணம் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்டர் எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செல் பண்ணி வெளியே போகிறாங்கன்னா நிறைய பணம் வந்து திருப்பி இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்க அதாவது வெளிநாட்டுக்காரங்க, எஃப்ஐஐனாலே வெளிநாட்டுக்காரங்க தான், ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். இப்போது அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன பண்ணணும், நம்ம நாட்டுடைய கரன்சியாக அவங்க நாட்டுடைய கரன்சியை கொடுத்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது US டாலரை கொடுத்து அதுக்கு இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க நாட்டில் முதல்ல உள்ளே போய் ஒரு குண்டூசி வாங்கினாலும் அவங்க நாட்டுடைய பணத்தில் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் அது செல்லும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ். இப்போது நம்ம இதே ரிவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, எஃப்ஐஐ வந்து இப்போ செல் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அவங்க வந்து செல் பண்ணிவிட்டு எங்கே போக போகிறாங்க, வேறு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. குளோபல் வைஸில் ஒரு சினாரியோ நடந்துகிட்ருக்கு, இது அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போது வெளியே போகிறாங்க இந்தியா விட்டு அப்படின்னா, அப்போ திருப்பியும் அவங்க இந்தியன் ருப்பீஸ் எல்லாமே திருப்பி US டாலராக மாற்ற போகிறாங்க. அப்போ US டாலராக மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, US டாலருக்கு உண்டான டிமாண்ட் வந்து அதிகமாகிடும், இந்தியன் ருப்பீஸோடைய சப்ளை வந்து மார்க்கெட்டில் ஜாஸ்தி ஆயிரும். அப்போ இந்தியன் ருப்பீஸை வந்து செல் பண்ணுவாங்க. அப்போ இந்தியன் ருப்பீஸை செல் பண்ணி US டாலரை பை பண்ணும்போது திருப்பி, ஏன்னா அவங்க US டாலராக மாற்றணும் இல்லையா, அப்படி மாற்றும் போது மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ருப்பீஸுடைய சப்ளை வந்து ஜாஸ்தியானாலும் இந்தியன் ருப்பீஸ் வந்து வீக் ஆகும். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, இந்த வீக்னஸ்க்கு உண்டான ஒரு காரணம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும்தான் காரணம்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இந்த காரணத்தை ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டு விழுகுது, இந்தியன் ருப்பீஸ் வந்து விழுகுது அப்படின்னா, இது இன்னொரு ட்ரிகரை ஏற்படுத்தும். என்னென்னா, இந்தியன் ருப்பீஸ் விழுகுது அப்படிங்கிற ஒரு பேனிக்கில்
எஃப்ஐஐஸ் வந்து நல்லா இருக்கக்கூடிய எஃப்ஐஐஸ், அதாவது வந்து நார்மலாக வந்து சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கக்கூடிய எஃப்ஐஐஸ் கூட பயப்படுவாங்க. ஏன்னா இந்தியன் ருப்பீஸ் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அவங்க லாபத்துலேருந்து மார்க்கெட்டில் நல்லா லாபம் பார்த்து பணத்தை திருப்பியும் அவங்க யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இந்தியன் ருப்பீஸ் வீக் ஆனதுனால உங்களால் அதிகமான யூஎஸ் டாலரை வாங்க முடியாது. அப்போ வந்து அதில் லாஸ் ஆவீங்க. இதில் ஒரு 10% கெயின் ஆகிருக்கீங்கன்னா அதில் ஒரு 3% லாஸ் ஆகிருவீங்க. அதனால் முன்னாடியே நம்ம வந்து இன்னும் வீக் ஆகிறதுக்குள்ளே வெளியேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உருவாகும். இது ஒரு சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியன் ருப்பீஸ் வீக் ஆனதை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்னா ஆர்பிஐயோடைய இன்டர்வென்ஷன். ஆர்பிஐயுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரன்சி மார்க்கெட்டில் இப்போ இந்தியன் ருப்பீஸ் வந்து கீழே விழுகுதுன்னு வைங்க. இந்தியன் ருப்பீஸ் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு யூஎஸ் டாலருக்கு எகென்ஸ்டாக அப்படின்னா என்ன காரணம், இந்தியன் ருப்பீஸை வந்து செல் பண்ணி யூஎஸ் டாலரை அதுக்கு பதிலாக பை பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட்டில் இந்தியன் ருப்பீஸுடைய சப்ளை வந்து ஜாஸ்தியாகுது, அதுக்கு உண்டான டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால் கரன்சி வந்து வீக் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ அப்படின்னா, ஆர்பிஐ வந்து எப்பவுமே ஒரு ரிசர்வ் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட $600 பில்லியன் டாலரில் வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வை பயன்படுத்தி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம இந்தியன் ருப்பீஸை வந்து அவங்க பை பண்ணுவாங்க. யூஎஸ் டாலரை கொடுத்து இந்தியன் ருப்பீஸை பை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த நம்மளுடைய செல் பண்ணுறாங்க இல்லையா இந்தியன் ருப்பீஸை, அதை ஆர்பிஐ பை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே பை பண்ணும்போது அவங்க எகைன் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸை வந்து ஒரே ஸ்டேபிளான பொசிஷனில் நிற்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் ஆர்பிஐ இன்டர்வென்ஷன். இந்த ஆர்பிஐ எப்பவுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஆர்பிஐயோடைய ஃபங்க்ஷனாலிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டியே இந்த ரூபாயோடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையக்கூடாது, அதை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அவங்களது. அதனால் இந்த மாதிரியான அடிக்கடி அப்பப்போ இந்த மாதிரி வீக்கஸ்ட் சுச்சுவேஷனில் போய் இந்தியன் ருப்பீஸை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், நடக்கக்கூடிய விஷயம். அது இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதனால் இந்தியன் ருப்பீஸை இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இது எகெயின் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நம்ம அதை அடுத்த விஷயம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ எந்த நிலவையில் இருக்குது. இப்போது இந்தியன் மார்க்கெட் வீக் ஆகுது, இந்தியன் மார்க்கெட்டை செல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காரணங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் மட்டுமே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது, அதுக்குண்டான இன்னும் 2-3 காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுடைய கண்டிஷனை பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. இப்போது யூஎஸ் ஸ்டார்டட் டேரிஃப் வார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரம்ப் பதவியேற்ற இந்த டைம்லேருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் முதல் ஸ்டீலுக்கு நான் டேரிஃப் விதிப்பேன், அதாவது வந்து யூஎஸ் நாட்டுக்குள்ள ஸ்டீல் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணி தான் ஸ்டீலை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க யூஎஸ் மார்க்கெட். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்டர், யூஎஸ்க்கு அதிகமாக ஸ்டீலை சப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா சைனா தான் நம்பர் 1 டாப்பில் இருக்குது. நம்ம இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நம்மளோடவே பல மடங்கு உயர்ந்தது சைனா தான் ஸ்டீலை வந்து அதிகமான லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. அப்போது ஸ்டீலுக்கு ஒரு வரி விதித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்டீலை இங்கே அதாவது யூஎஸ் நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாயிரும். அப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், உள்நாட்டிலிருந்தே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 வகையாக நம்ம பார்க்கலாம். யூஎஸில் ட்ரம்ப் வந்து பதவியேற்பதுக்கு அப்புறமா இந்த சைனாவுடைய ட்ரேட் வாரை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவோட வந்து யூஎஸ் பவர்ஃபுல்லான நாடாக இருக்குது, இன்னும் அது இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஈஸியாக சைனா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும் யூஎஸை. அப்படிங்கிறதுனால இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தோம்னா சைனாவுடைய கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டீல் பல லாபம் இருக்குது, அதனால் அவங்க நாட்டிலையும் பல பிரச்சனை வரும் அந்த எக்ஸ்போர்ட்டெல்லாம் கம்மியாகும்போது. அப்போது யூஎஸ் டாலருடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமும் இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீலுக்கு வரி விதித்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரேடு வாரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ நிறைய நாட்டுகளுக்கு வரி விதிப்பேன், நிறைய பொருட்களுக்கு வரி விதிப்பேன், அந்த மாதிரியான இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காரு. இப்போது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் இப்போ தான் நான் ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். அதிலே சொல்லியிருந்தோம் பல வருஷமாக அப்படியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை குறைச்சி 2% டார்கெட், அதாவது வந்து 2% டார்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபெடரல் ரிசர்வ் வந்து முடிவு பண்ணி 2%க்குள்ளே கண்டெயின் பண்ண இன்ஃப்ளேஷனை அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்க இந்த டைமில் இப்போ தான் அவங்க ஆல்மோஸ்ட் அதை அச்சீவ் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஓகேங்களா? அப்புறம் அதுக்குள்ளே இந்த டைம்லேயே வந்து ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து ஸ்டீல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், ஏன்னா இப்போ ஒரு நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
திடீர்னு வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினீங்க அப்படின்னா அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் உயர்ந்துடும். இதுதான் இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போது இது திருப்பி யூஎஸில் நடந்ததுனால இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூஎஸில் திருப்பி இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்பைக் ஆகிருக்குது. அது அவருடைய ட்ரேட் வாரை ஸ்டார்ட் பண்ணதுடைய ரியாக்ஷன் வந்து முதல் இன்ஃப்ளேஷனில் அவங்க நாட்டிலே தெரிஞ்சு போச்சு. இதை வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த எக்கனாமிஸ்ட் வந்து பயப்படுறாங்க. ஸோ இது நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரேட் வார் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னா இப்போ டேரிஃப்லாம் அதிகமாக போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை வந்து கண்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நாட்டில் ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருக்குது. ஜிடிபி க்ரோத் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால சரி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பிரச்சனை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப தொலைவில் கிடையாது, கூடிய சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ ஸ்பைக் ஆகிருக்குது. அது ஒரு பிரச்சனை யூஎஸில். ஏன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதிரி மாதிரி. இப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். அப்படி வரும்போது திருப்பி பாண்டு மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் மக்கள்லாம் பாண்டு மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். அப்போ மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் பொருளாதார வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ரிட்டர்ன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த சைக்கிள் திருப்பி வந்துடும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இப்போவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து சரி ஓகே இப்போது இந்தியாவிலையும் செல் பண்ணுறாங்க, யூஎஸ் மார்க்கெட்டும் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பணமெல்லாம் இங்கே தான் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே நமக்கே தெரிஞ்சு போச்சு சட்ட சிக்கலாக இருக்குது. இங்கேயும் இந்தியாவிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இதுலேயும் வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா யூஎஸோடைய ட்ரேட் வார்ஸு டேரிஃப்னால் திருப்பியும் வந்து இங்கேயும் நமக்கு பிரச்சனை வருது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் பணம் வந்து யூஎஸுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால இந்தியாவிலேருந்து அதனாலையும் நம்மளோட இந்தியன் ருப்பீஸ் என்ன ஆகுது, வீக் ஆகுது. இவங்க செல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, செல் பண்ணுறதுனால தான் வீக் ஆகுது. ஆனால் செல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்ன, இங்கேருந்து யூஎஸ் மார்க்கெட் வெளியே ஏற்றணும், பணத்தை வந்து இந்தியாவிலேருந்து வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்தியாவிலேருந்து வெளியே கொண்டு போனாலும் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு சேஃபான அசட் வந்து பணத்தை பணமாக வச்சுக்கணும். ரெண்டாவது கோல்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டு ஏன் இவ்வளோ விலை ஏறி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியராக ஒரு அவுட்லைன் புரிஞ்சிருக்கும். திடீர்னு ஏன் இந்த அளவுக்கு ஸ்பைக் ஆகிருக்குது முன்னாடியே அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். எல்லா பணமும் கோல்டை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது. மீதி எல்லாம் மெஜாரிட்டி கேஷாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அடுத்த சுச்சுவேஷன் ஏதாவது ஒன்று ஹேப்பனிங் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட்டுக்குள்ளே நுழையலாம். மார்க்கெட்டில் ஒரு வேளை நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் திருப்பி அண்டர் வேல்யூடாக வரும்போது கீழே வரும்போது நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரியான டைமுக்கு கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கலாம், சீப்பாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டைமுக்காக வந்து கேஷாக நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பணம் கோல்டாக வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனையாவது பீட் பண்ணோம் இல்லையா, அதனால் கோல்டுக்கு போயிடும், சேஃப் ஹேவன் அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பெரிய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கோல்டுலேயே நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணுறது, கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, கோல்டில் கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணி கோல்டில் என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாக்ஸ் இல்லைங்க என்னால் கமாடிட்டி பண்ண முடியாது, எனக்கு வந்து அக்கௌண்ட்டு ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் அது கூட நான் என்ன சொல்கிறேன்னா கோல்டுடைய விலை அதிகமாகும் போது கோல்டை இப்போ மெயின் அசட்டாக பயன்படுத்தி ஜுவல்லரி நகைக்கடைகள்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்ககிட்ட கோல்டு ஸ்டாக் இருக்கும். அப்போ வந்து கோல்டுடைய விலை ஏறும்போது அந்த கம்பெனியோட வேல்யூஷன் ஏறணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டுடைய விலை ஏறுது, ஆனால் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கெல்லாம் ஓவர் வேல்யூடாக விற்றுட்ருக்குது. மார்க்கெட்டில் ஆல்ரெடி நீங்கள் 10 மடங்கு ஜாஸ்தியாக தான் விற்றுட்ருக்குது, பல மடங்கு ஜாஸ்தியாக தான் விற்றுட்ருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் திருப்பியும் போய் அந்த கோல்டு ஸ்டாக்கை வாங்குறதுல யூஸ் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியுடைய வேல்யூஷனை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா, எப்படி நம்ம வந்து கரெக்டான ப்ரைஸ்க்கு நம்ம வாங்குறோமா, கம்பெனியோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணோம். நம்மளுடைய www.investorstamil.comல எல்லா கோர்சஸ்லையும் இந்த வேல்யூஷன் அப்படிங்கிற கோர்சஸுமே செப்பரேட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டலாக எப்படி வந்து ஒரு கம்பெனியை வேல்யூஷன் பண்ணுறது, அதுக்கு உண்டான ஃபார்முலா, எக்ஸல் ஷீட்டு, ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனும் வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஒரு ஆப்பும் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஆப்பு மூலமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் அந்த www.investorstamil.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதிலே இருக்கும். அதிலே வந்து என்னுடைய டெலிகிராம் சேட்டுடைய லிங்க்கும் இருக்கும், டெலிகிராம் நம்பரும் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ கோல்டு ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் அதிகபட்சம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஷார்ட்டிங் போகலாம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி ஷார்ட்டிங் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் இப்போதைக்கு டெக்னிக்கல் மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எடுத்துங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு உங்கள் ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை இன்னுமே டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம், என்னென்ன சுச்சுவேஷன்லாம் இருக்குது, நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.